நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த காலப்பகுதியை பொறுத்த மட்டில் விவசாயிகள் சேனை பயிற்சிகையில் ஈடுபட்டு அந்த பயிற்சிகையின் விளைச்சல்களை அறுவடை செய்கின்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5 மாதங்களாக தனித்திருந்து பசித்திருந்து பயிர்களை உருவாக்கி பறவைகளிடமும் விலங்குகளிடமும் ஏன் சில மனிதர்களிடம் இருந்து அவற்றை பாதுகாத்து அறுவடைக்கு தயாராகி இறுதி பொழுதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சேனை பயிற்சிகை விவசாயிகள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கித்தான் எம்முடைய பயணமும் இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. போகின்ற வீதியை பாருங்கள். பூமியில் இருக்கின்ற கற்பக தருவாக கருதப்படுவது பனைமரங்கள். இருமரங்களும் நிறையாக அடுக்கி வைத்தாற் போல இந்த பனைமரங்கள் காணப்படுகின்றது. இலங்கையின் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களில்தான் இந்த பனைமரங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த பனைமரங்களை நம்பி வாழ்ந்த குடும்பங்கள் ஏராளம். இன்னும் சில குடும்பங்கள் இதை நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றது. போகின்ற வழிகளில் பனைமரங்கள் மாத்திரமல்ல, வீதியின் இருமரங்களும் விவசாய நிலங்களும் காணப்படுகின்றது. பச்சை பசேலென பறந்து கிடக்கின்றது. வறண்ட கண்களை குளிர்விக்கும் ஒரு இதமான காட்சியாகத்தான் இந்த வயல்வெளிகள் காணப்படுகின்றது. இது தாந்தாமலை சந்தியில் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய சொரூபம். தாந்தாமலையில் இருக்கின்ற அழகிய குளங்களில் ஒன்றுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. குளத்தருகே பசுமாடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது. மலையுடன் சேர்ந்தாற் போல இந்த குளம் காணப்படுகின்றது. நேரில் பார்க்கும்போது இதனுடைய அழகு மிகையானது. நீங்கள் அருகில் உள்ள பிரதேசத்தில் இருப்பவரானால் கண்டிப்பாக இந்த இடங்களுக்கு வாருங்கள். நீங்களும் இதனுடைய அழகை ரசித்து மகிழுங்கள். மாரி காலத்தில் தான் அதிகளவான நீர் இந்த குளத்தில் காணப்படுகின்றது. இந்த குளத்து நீரை நம்பியதாக சேனை பயிற்சிகையும் இடம்பெறுகின்றது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு கச்சான், சோளம், பயிற்றை, பூசணி போன்ற பயிர்கள் அதிகளவாக இந்த குளத்தை நம்பி செய்யப்படுகின்றது. நான் சொன்ன இடம் இதுவல்ல. அந்த இடத்தை நோக்கியதாக எம்முடைய பயணம் தொடர்கின்றது. வீதியின் இருமரங்களும் சிறு சிறு மலைக்குன்றுகளும் காணப்படுகின்றது. அதையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது மலையை ஆதாரமாக கொண்டு அருகில் வேயப்பட்ட ஒரு குடில். அதனை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். சேனை பயிர்கள் விளைச்சலுக்கு தயாராகும் போது எலி, முயல், குரங்கு, யானை, கிளி போன்ற உயிரினங்களின் வரத்தும் அதிகமாக காணப்படுகின்றது. இவைகள் உணவை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த இடங்களை நோக்கி படையெடுக்கின்றது. இருந்த போதிலும் இந்த பயிர்களை உருவாக்கிக் கொள்வதற்காக விவசாயிகள் படும்பாடு பெரும்பாடு. தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து மாதக்கணக்காக அவர்கள் இங்கேயே பெரும்பாடுபட்டு பயிர்களை உருவாக்குகின்றார்கள். உருவாக்கிய பயிர்களை பாதுகாக்கின்றார்கள். இப்படியாக அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பையே இந்த விவசாயிகள் கொடுக்கின்றார்கள். மலையை அடித்தளமாக கொண்டு இந்த வீடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கின்றது. தாந்தாமலை ரெட்பானா பிரதேசத்தில் தான் இந்த காட்சியை காண்கின்றீர்கள். விவசாயத்தை நம்பி அதிகளவான குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வீதியின் ஒரு பக்கம் அடர்ந்த காடு காணப்படுகின்றது. மறுபக்கத்தில் சேனை பயிற்சியை மேற்கொள்கின்ற விளைநிலங்கள். அழகுடன் சிறிது பயம் நிறைந்ததாகவே இந்த வீதி காணப்படுகின்றது. காரணம், காட்டு யானைகள். இந்த மாலை நேரத்தில் பெரும்பாலும் அவற்றை நாம் காணலாம். மின்சார வேலியின் உட்பக்கமாக அந்த காட்டு யானைகள் இருக்கும். இந்த இடத்தில் ஒரு குளம் இருக்கின்றது. இதுதான் அடைச்சல் குளம். இந்த குளத்தினுடைய அழகும் மிகையானது. ஆங்காங்கே இருக்கின்ற குளத்து நீரினை நம்பி விவசாயிகள் பயிற்சிகையை மேற்கொள்கின்றார்கள். அப்படி அவர்களுக்கு நம்பிக்கையை தந்த குளங்களில் ஒன்றுதான் இந்த அடைச்சல் குளம்.
இனி நாம் செல்ல இருக்கின்ற பாதை மிகவும் சவாலானது. குன்றும் குழியுமாக காணப்படும். தாந்தாவிலிருந்து சிப்பிமடுவை கடந்து செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் இந்த பாதையைத்தான் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தியாக வேண்டும். அப்பிரதேசவாசிகள் பயன்படுத்துகின்ற பிரதானமான பாதைதான் இது. இந்த இடத்தில் நீர் முழங்காலுக்கு மேலாக இருக்கின்றது. நீர்வரத்து அதிகரிக்குமானால் இந்த இடத்தை தாண்டி செல்ல முடியாது. இந்த பாதையை பயன்படுத்துகின்ற விவசாயிகளும் மக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இது அந்த குளத்திலிருந்து வடிந்து வருகின்ற நீர் ஓடிச் செல்கின்ற பாதை. இதை பார்ப்பதற்கு வீதி போன்ற உங்களுக்கு காட்சியளிக்கின்றது. இதை கடந்து செல்வது மிகவும் சவாலானது. இந்த இடத்தில் கட்டாயம் ஒரு பாலம் அமைக்கப்பட வேண்டும். அப்படியென்றால்தான் மக்கள் தங்களுடைய வாகனங்களையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த இடத்தில் நீர்வரத்து அதிகமாகுமானால் விபரீதம்தான். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் எப்போதும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உயிர் வாழ்க்கைக்காக இந்த பயிற்சியை மேற்கொண்டாலும் அதன் மூலமாக இந்த தரணியில் வாழ்கின்ற உயிர்கள் ஏராளம். எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த வையகத்தை ஆட்டுவித்தாலும் விவசாயிகள் இல்லையேல் திண்டாட்டம்தான். இது நன்கு வளர்ந்த சோளச்செடி. இந்த பாதையை பார்க்கும்போது குகை போன்ற அமைப்பினை உடையதாக இருக்கின்றது. இதற்கு முதல் இந்த பாதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கவில்லை. இதனை செப்பமிட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவஸ்வரூபத்தை. நாம் வரவேண்டிய இடத்தை அடைந்துவிட்டோம். இந்த இடத்தை பார்வையிடுவதற்காகத்தான் வந்து கொண்டிருந்தோம். இந்த சேனையிலே சோழன், கச்சான், பயற்றை, பூசணி போன்ற பயிர்கள் அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கின்றது. ஒப்பீட்டளவில் சோளன் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த விவசாயி ஒரு சோளத்தை 27 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார். ஆனால் வெளியிடங்களிலோ 500 ரூபாய்க்கு 10 சோளங்களை பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகளை விட இடைத்தரகர்களே அதிகளவான லாபத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். யானை முதலிய காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மரத்தில் பரணமைத்து தங்கியிருக்கின்றார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் என் பேர் அப்பா சிங்களால், அம்மா தமிழ். முஞ்சுவண்டா ஆரியசேனன்ற பேர். பிறப்பு சிப்பிமடு உன்னிச்சை. நான் இப்போ வசிக்கிறது இழுப்படிச்சேனை கண்ணங்குடாவில். இப்போ சேனை செய்யக்காக கண்டியனார் என்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த சேனை செய்கிறதுக்கு நீங்கள் எப்போ தொடங்குனீங்க? எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த சேனையை செய்வீங்க? கிட்டத்தட்ட ஏழாம் மாதம் இதில் வேலை தொடங்குனேன். பிறகு இதில் இந்த புல்லுகள், காடுகள் இதெல்லாம் வெளியாக்கி வேலை பார்த்து எடுக்க 9ஆம் மாதம் மட்டும் வந்துச்சு. அதுக்கு பிறகு உழவடித்து தான் சோளம் போட்டேன். நான் இது சோளம் மட்டும் தான் போட்டிக்கிங்களா இல்லாட்டி வேறு எதுவும் பயிர்களும் போட்டிக்கிங்களா? சோளம் மட்டும் என்றதுக்கு இல்லை, கச்சானம் கொஞ்சம் நாட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ அப்படி. மிச்சம் பயத்தேல், சுரையல், அது இதெல்லாம் எங்களை சாப்பாட்டு பாடுக்கு தான். வேறு அதில் வருவாய் பெருசாக விற்று லாபம் பெற அளவுக்கு இல்லை. சோளம் கச்சானம் தான் முக்கியமான தொழிலாக செஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சேனை செஞ்சிருக்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு பிரதேசத்தில் இல்லை? பாதுகாப்பான பிரதேசத்தில் இல்லை. பாதுகாப்புன்ட்டு சொன்னால் கிட்டமுட்ட காலகட்டம் மடவுக்கு அங்கால அப்படியான பிரதேசங்கள்லாம் அவங்க சேனையை செஞ்சு போட்டு இரவையில் நல்ல வடிவாக நிற்கிற கொள்வாங்க, வேலை செய்வாங்க. நாங்கள் இங்கே இரவும் பாலும் கண் முழித்து கொண்டே இருக்கோம். இப்போ நீங்கள் எப்படி எதில் தங்கியிருக்கிறீங்க? அதில் ஒரு பறன் ஒன்று தெரியுது. இப்போ அந்த மாதிரி அமைப்பில் தங்கியிருக்கிறீங்க இல்லாட்டி? பயிர்கள் இருந்தாலும் சார் இங்கே இரவையில் கீழே தங்கியிருக்கல. அது கீழே எங்களுக்கு சமைச்சு சாப்பிட ஒரு வாடி வச்சிருக்கோம். இரவையில் சோழன் நதி இது இருக்கிறபடியாக எங்களுக்கு கீழே இருந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால மரத்தில் ஒரு பறனொன்று அமைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் இரவையில் தங்கித்திருந்து தோச்சை பிடிச்சி பார்க்குறது. இது ஒரு காட்டு பிரதேசம் என்றதால் இப்போ என்ன மாதிரி சவால்களை நீங்கள் முகம் கொடுக்குறீங்க?
கடும் காட்டு பிரதேசம் இது, ஆனால் பாதுகாப்பான இது இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல சாதி மிருகங்களும் இங்கே சேனை அழிக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கீங்க. எலியிலிருந்து எலி, முயல், பண்டி, யானை, மாடு, இப்படியான இதுகள் இரவைந்தாலும் பகலையில் இப்போ கடும் முக்கியமான இந்த குரங்குன்ற சொல்லு, சிறுவனும் மந்தியங்கிற 2 சாதி குரங்கும் சேனையை அப்படியே அழித்து கொண்டிருக்கு. காலையில் எழும்புனா இரவைக்கும் கிட்டமுட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5:45 அப்படி ஆகும் மட்டும் சேனையை விட்டு ஒரு பகுதிக்கும் போக இயலாது. காட்டு யானைகளோட பிரச்சனை என்ன மாதிரி? காட்டு யானைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கி. எங்களுக்கு பக்கத்தில் வனஜீவி ஒப்பீஸ் ஒன்று இருக்கிறது. ஒப்பீஸ்ன்னா அவங்கள பாதுகாப்பாரன் ஒன்று இருக்கிறதால நீ அந்த பிள்ளைகளும் எனக்கு கொஞ்சம் நல்லா உதவி செய்கிறாங்க. அநியாயத்தை சொல்லக்கூடாது. எதுவும் யானையில் அப்படி இப்படி நடமாட்டம் வந்தால் அவங்கள இதில் உண்டான வெடியல் அடித்து புறம் அந்த சிக்னல் வெடியலை கொடுத்து இப்படி செஞ்சு கொஞ்சம் நல்ல உதவி செய்கிறாங்க. அதால் இடத்துல தப்பி போகலாமே தவிர அப்படி இல்லாட்டி கஷ்டப்படணும் என்று தான் என்கிட்ட மனம் சொல்லுது. இப்போ வேலிக்கு காவலாக தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் தங்களோட உயிரை பணையம் வச்சு உங்களுக்காக வேண்டி தங்களோட உதவியை செய்கிறாங்க. இரவு வேலையிலும் செய்கிறாங்களா? என்னையை பொறுத்த வகையில் எனக்கு அவங்க வேலிக்கு தான் காவல்ன்ற அளவில் இல்லை, எனக்கும் பூரண காவலை தாராங்கன்றது தான் என்கிட்ட மன உத்தேசம். இரவையில் எந்த டைமில் கூப்பிட்டாலும் வந்து இந்த பகுதியால் யானை வருகுதுன்ட்டு சொன்னால் அந்த பகுதிக்கு வெடி அடித்து எப்படியோ செஞ்சு கொஞ்சம் விரட்டுறதால எனக்கு 100க்கு 100% உதவியாக இருக்கு. நல்ல மையா, நல்ல விஷயம். இப்போ அறுவடைக்கு தயாராகிட்டீங்களா? அறுவடைக்கு தயாராகுனே இப்போ ஒரு கிழமைக்கு முதல் இருந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்கோம். குள்ளையும் பூரண எதிர்பார்ப்புன்றதுக்குள்ள மழை இல்லாத காரணத்தால் சோழன் 2 தடவைகள் முளைச்சி வந்ததால் ஒரு தடவை அறுவடை செஞ்சதும் ஒரு தடவையே இன்னும் கிட்டமுட்ட ஒரு 15 நாளாண்டான செல்லும் சோழனை அறுவடை செஞ்சு முடிகிறதுக்கு. கிட்டமுட்ட கச்சானால் லீவ் ஆகிறேன்னு சொன்னால் கச்சான் 100 நாள் போகணும். எப்படியோ பிடுங்கி அதை அறுவடை செஞ்சு அது விளைச்சல் சரிவர பார்க்குறேன்ட்டு சொன்னேன். கிட்டமுட்ட தைப்பொங்கலுக்கு பின்னாடி தான் இங்கேருந்து ஊருக்கு போகலாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். நீங்கள் எப்படியான சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும் ஆனந்தமாக பயிற்சியை கைவிடுறதுக்குரிய எண்ணம் உங்கள்கிட்ட இல்லை என்ன? கைவிடலை, இந்த விட இயலாமல் இருக்கிறது. பரம்பரையாக தாய் தகப்ப முழு பேரும் இதே தொழிலை தான் செஞ்சு வந்தவங்க. வெள்ளாமையில செஞ்சு அதில் வர லாபத்தில் வீட்டு செலவுகள், வைத்திய செலவுகள், அது இதுகள், பிள்ளைகளோட படிப்புகள் இதுகள் போனாலும் இப்படியான இதுகளை செஞ்சால் தான் சாப்பாட்டு செலவுகள் அது இது கொஞ்சம் இடைச்செலவுகளை கவர் பண்ணலாங்கன்றதுக்காகத்தான் இந்த கிட்டமுட்ட 4-5 மாதம் இந்த காட்டில் கிடந்து இப்படி கஷ்டப்படுறோம். நன்றியா, உங்களோட தகவலை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இனிவரும் காலங்களிலும் நீங்கள் எப்படியான சேனை பயிற்சியை செய்து விலங்கு தொல்கையில் இருந்தும் பாதுகாப்பு பெறணும் என்று எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. இந்த விவசாயி கிட்டத்தட்ட 5 மாதங்கள், அதாவது ஜூலை மாதத்திலிருந்து இங்கே பயிர் செய்து கொண்டிருக்கிறாராம். இவர் தன்னந்தனியாக தன்னுடைய குடும்பத்தை பிரிந்தும் இயற்கையாலும் காட்டு விலங்குகளாலும் ஏற்படுத்தப்படுகின்ற இன்னல்களை கடந்தும் இனிவரும் காலங்களிலும் இந்த சேனை பயிற்சியை முன்னெடுப்பேன் என்கின்றார் இந்த விவசாயி. இதுவே உலகில் உள்ள அனைத்து விவசாயிகளினதும் பொதுவான மனநிலை. நன்றி.